9 மாதங்களாக விண்வெளியில் சிக்கிக்கொண்ட இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் ஒரு வழியாக பூமி திரும்புகிறார். அவரையும் சக அமெரிக்க விண்வெளி வீரர் புச் வில்மோரையும் மீட்பதற்காக புறப்பட்ட இலான் மாஸ்கின் ஸ்பேஸ் எக்ஸ் டிராகன் விண்கலம் பாதுகாப்பாக அனைத்துலக விண்வெளி நிலையத்தை சென்றடைந்துள்ளது. புதிய குழுவினரை கண்டதும் சுனிதா மகிழ்ச்சியில் அவர்களை ஆற தழுவினார். முகத்தில் ஏக்கக்கலை மறைந்து பூரிப்போடு அவர் நடனமாடினார். அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா வெளியிட்டுள்ள வீடியோவில் அந்த நிகழ்ச்சி தருணங்கள் இடம்பெற்றுள்ளன. புதிய மற்றும் பழைய குழுவினருக்கிடையிலான பணி பரிமாற்றம் 2 நாட்கள் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ரஷ்யா, ஜப்பான் மற்றும் அமெரிக்காவைச் சேர்ந்த 4 விண்வெளி வீரர்கள் அங்கு பணிகளை தொடருவர். அதன் பிறகு பூமியில் பாதுகாப்பான மறுநுழைவுக்கான சூழ்நிலை தென்பட்டால் சுனிதா மற்றும் அவர் தம் குழுவினரை ஏற்றிக்கொண்டு ஸ்பேஸ் எக்ஸ் பூமி புறப்படும். எப்படியும் அடுத்த சில நாட்களில் அவர்கள் பூமி திரும்பி விடுவர் என எதிர்பார்க்கப்படுகிறது. சுனிதாவும் வில்மோரும் தங்களது ஆய்வுப் பணிகளை சிறப்பாக செய்துள்ளனர். அவர்களை மீண்டும் அழைத்து வருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என நாசா குறிப்பிட்டது. வெறும் 1 வார பயணமாக சுனிதா வில்லியம்ஸ், புச் வில்மோர் இருவரும் கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி போயிங் ஸ்டார்லைனர் விண்கலத்தில் அனைத்துலக விண்வெளி நிலையத்துக்கு சென்றனர். ஆனால் விண்கலத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறால் அவர்களால் குறித்த நேரத்தில் பூமி திரும்ப முடியாமல் போனது. எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டும் அவை பலனளிக்கவில்லை. கடைசி முயற்சியாக இந்த ஸ்பேஸ் எக்ஸ் விண்கலம் விண்ணில் பாய்ச்சப்பட்டது.